ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 2/11/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 239. சரிங்களா? நேற்று ரிசல்ட்டு 239. அதில் ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 3, 5, 9ன்னு கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு 3 நம்பருமே பாஸு, அதாவது 239. சரிங்களா? 2, 3, 9 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்குது ஆல் போர்டில். அதே மாதிரி ஏபிபிசி ஏசியில் பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே பாஸு, அதாவது ஏபி 23 பாஸு, பிசி 39 பாஸு, ஏசி 29 பாஸு. சரிங்களா? அதாவது ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே பாஸு. அதாவது நான் முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்ததுலையே 3 நம்பருமே பாஸு. 23, 39, 29. ஓகேங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 3 டிஜிட்டு பாருங்கள். நான் கொடுத்துருந்தது 932ன்னு கொடுத்துருந்தேன். அப்படியே ரிப்பீட் பண்ணி 239ன்னு அடிச்சிச்சு ரிசல்ட்டு. சரிங்களா? நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 239. ஆனால் நான் கொடுத்துருந்தது 932. ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாக்க நல்ல வின்னிங்கு, சூப்பர் வின்னிங்கு. சரிங்களா? ஒரு பாக்ஸ், ஆனால் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தது கரெக்டாக கொடுத்துருக்கோம், ஆனால் அது பாக்ஸில் வந்துடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் வீடியோ முழுசாக கேட்டிங்கன்னா தான் இது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 3/11/2025 பாக்கியதாரா 27 உண்டான கெஸ்ஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதுங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 3, 6, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்டது தான். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 83, 38, 39, 93, 89, 98, 08, 80, 85, 58, 05, 50, 94, 49, 42, 24, 92, 29, 96, 69, 63, 36, 62, 26, 12, 21, 61, 16, 23, 32, 95, 45, 54, 59. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த நம்பரை பூரா நான் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதாவது 83, 38ன்னு ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? எல்லா நம்பரும் போடணுன்னு இல்லை, அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. அவங்கவுங்க கெஸ்ஸிங் தான் அவங்கவுங்களுக்கு முக்கியம். ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங் தான் உங்களுக்கு முக்கியம். எனக்கு வந்து கெஸ்ஸிங்கு நான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எந்த மாதிரி கணக்கு வருது, உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதான் நான் சொல்ல வரேன். எதுவாக இருந்தாலும் அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கீழே போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நம்பரை எடுத்து போட்டுங்க. அதையும் உங்கள் கெஸ்ஸிங் வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? உங்கள் இப்போ இருக்கிற நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதை அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? ஓகே, சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். 839, 085, 942, 963, 612,
623 945. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இதில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கணக்குக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கணக்கு என் கணக்கு ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அது அளவாக போட்டுக்கோங்க, சரிங்களா? இது சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்ததுனாலும் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களோட விருப்பம். நேற்று வின்னிங் கூட பாக்ஸில் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா? நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.